ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறபடி டெஃப் ஆடுன்னு சொல்லி ஒரு அடிஷனுக்கான ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி ஆட் பண்ணுறோம். ஸோ டெஃப் கீவேர்டு தான் ஃபங்க்ஷனுக்கான கீவேர்டு பைத்தானில். அடுத்து சப்ட்ராக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதில் சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். அடுத்து மல்டிப்ளைன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து டிவைட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 4 விதமான ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்க்ரீனில் யூசர்கிட்ட 4 விதமான ஆப்ரேஷன்ஸையும் காட்டும். என்ன செய்யணும் அப்படிங்கிற யூசர்கிட்ட சாய்ஸ் வாங்குறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸை ஸ்க்ரீனில் காட்டும். 5வதாக எக்ஸிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் பண்ண, அதாவது 5 கிளிக் பண்ணோம்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ இந்த அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயில் லூப்பு ரன் ஆகும். ஒயில் ட்ரூன்னு கொடுத்துருப்போம். அப்போ கண்டினியூவஸாக அந்த லூப் ரன் ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். 1 2 3 4 5 அப்படிங்கிற இன்புட் வாங்குகிறோம். 1னா ஆடு, 2னா சப்ட்ராக்ட், 3னா மல்டிப்ளை, 4னா டிவைட், 5னா எக்ஸிட். இப்போ அடுத்ததாக இஃப் CH நாட் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்து, அதாவது 5ங்கிற இன்புட்டு கொடுத்துட்டோம்னா அப்போ நம்பர்லாம் இன்புட்டாக வாங்க வேண்டாம். அதுக்கு தான் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம். இஃப் CH நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்னா, அதாவது 1ஓ 2ஓ 3ஓ 4ஓ நம்ம இன்புட்டாக கொடுத்தா num1 num2ங்கிற வேரியபிளில் நம்ம கொடுக்குற நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கும். ஸோ இஃப் CH ஈக்குவல்ஸ் 1, நம்ம 1ங்கிற இன்புட் கொடுத்தோம்னா நம்ம num1 num2 ரெண்டு நம்ம இன்புட்டாக கொடுப்போம். அதை யூஸ் பண்ணி ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி num1 num2 ஆட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். அதே பார்த்திங்கன்னா நம்ம CH ஈக்குவல் டு 2ங்கிற இன்புட்டை கொடுத்தோம், சாய்ஸ் 2ன்னு கொடுத்தோம்னா num1 num2 இன்புட் கொடுப்போம். அதை பயன்படுத்தி சப்ட்ராக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம எலிஃப் அப்படிங்கிற எல்சிஃப் தான் எலிஃப்னு பைத்தானில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். அடுத்து சாய்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிற இன்புட்டை யூசர் கொடுத்தாருன்னா num1 num2 நம்மக்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை மல்டிப்ளைங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி மல்டிப்ளை செஞ்சு அவுட்புட் கொடுக்கும். இல்லைன்னா சாய்ஸ் 4ன்னு இன்புட்டாக கொடுத்தோம்னா num1 num2 நம்மள்ட்ட இன்புட்டாக வாங்கி டிவைட் பண்ணி டிவைடுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். num1 num2 பயன்படுத்தி செய்யும். அதே சமயத்தில் சாய்ஸ் நம்ம 5ன்னு இன்புட்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டெர்மினேட்டர்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துட்டு அதோட இந்த ஒயில் லூப்பு பிரேக் ஆகிடும். ஒயில் லூப் ட்ரூன்னு கொடுத்ததுனால கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். சாய்ஸ் 5ன்னு கொடுத்தா மட்டும் இந்த லூப் பிரேக் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் நம்ம இந்த ப்ரோக்ராமில் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஒரு ஈஸியாக 4 விதமான ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி ஸ்க்ரீனில் ஆப்ஷன்ஸை டிஸ்பிளே பண்ணி யூசர் என்ன சாய்ஸ் கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்தாப்பில் அடிஷன் இல்லை சப்ட்ராக்ஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷன் இல்லை 4மே வேண்டாம் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் 5ங்கிறத ப்ரெஸ் பண்ணால் எக்ஸிட் ஆகிடும். ஸோ ஒரு ஈஸியான கால்குலேட்டர் ப்ரோக்ராம் நம்ம செஞ்சுருக்கோம். இதை நீங்களும் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதே சமயத்தில் இங்கே இஃப் எலிஃப், அதாவது ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி, சாய்ஸ் 1க்கு ஒரு பிரான்ச், சாய்ஸ் 2க்கு ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு விதமான அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். ஈஸியான ப்ரோக்ராம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யறதுக்கு வரும். இப்போ நம்ம சாய்ஸ் 1ன்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் இன்புட்டாக வாங்கும். இதை num1ல் ஸ்டோர் பண்ணோம். அடுத்த நம்பரை num2ல் ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை காட்டு. 45 23 கொடுத்துருவோம், 68ன்னு அவுட்புட் கொடுக்கும். திரும்ப சாய்ஸ் நம்மக்கிட்ட வாங்குது, லூப் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் 2ங்கிற சாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த நம்பரை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். 45 12ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா 33 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வருது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 3ன்னு இன்புட்டாக கொடுக்குறேன். சாய்ஸில் ஃபஸ்ட்டு நம்பர் 76ன்னு கொடுக்குறேன்.
அடுத்த நம்பர் 34ன்னு கொடுக்குறேன். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2584ன்னு அவுட்புட் கொடுக்குறேன். அடுத்தது 4ங்கிற இன்புட் கொடுக்குறேன். இப்போ 68ன்னு இன்புட் கொடுக்குறேன். 4ங்கிற அடுத்த நம்பர் கொடுக்குறேன். யூஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டு 17 கிடைக்குது. ஸோ இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணுறேன்னா 5ங்கிற இன்புட்டை கொடுக்குறேன். ப்ரோக்ராம் டெர்மினேஷன் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதோட எக்ஸிட் ஆகிடுது. இந்த ஒயில் லூப்பு அதோட கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ ஒயில் லூப்பை நம்ம நினச்சபடி டெர்மினேட் பண்ணணும்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதோட டெர்மினேட் ஆகிடும். அதான் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம 4 விதமான சாய்ஸும் கொடுத்து பார்த்தோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஃபைனலாக 5ன்னு கொடுத்து ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இந்த கால்குலேட்டர் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. ஈஸியான ப்ரோக்ராம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.